மாறன் வீரா சீரியல் செப்டம்பர் 24. இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாறனும் வீராவும் கடைக்கு வந்திருக்காங்க. கடையில் வந்துட்டு வீரா எப்பவும் போல கணக்கு வழக்கு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாறன் எப்பவும் போல வந்துட்டு அவருடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கூடவே ராகவனும் கார்த்தியும் நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து எதிர்த்த கடையிலேருந்து ஒருத்தர் வராரு. அப்ப மாறன் நினைக்கிறாரு, என்ன இது எதிர்த்த கடையிலேருந்து ஒருத்தர் வராரு, எதுக்கு வராரு இவரு, கையில மாலையோட வராரு அப்படின்னு. அவரு 2 மாலையோட வராரு. வந்துட்டு நேரா மாறனை பாக்குறாரு. மாறன் நேரா அவரை பார்த்து, வாங்கய்யா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு, டேய் உனக்கு கல்யாணம் ஆம்லடா அப்படின்னு. அதுக்கு மாறன் வந்துட்டு நேரா வீராவை பார்த்துக்கிட்டு, ஆகா டெய்லி இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து கேட்டா நான் எத்தனை தடவை தான் வீரா கிட்ட அடி வாங்குறது அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு, டேய் உன்னதாண்டா கேக்குறேன், நான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கடைசியில பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆம்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன், ஆஹா இன்னைக்கு நம்ம வீரா கிட்ட அடி வாங்குறது நிச்சயம் அப்படின்னு நினைக்கிறாரு மனசுக்குள்ள. அப்ப அவர் கேக்குறாரு, சரி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு நினைச்சுதான் நான் வராம இருந்துட்டேன், அப்புறம் உனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதோட நான் ஓடோடி வந்துட்டேன் தெரியுமா, அந்த கல்யாணத்தை தான் மிஸ் பண்ணிட்டேன், அதான் 2 மாலையை வாங்கிட்டு வந்துட்டு உங்க 2 பேரையுமே மாலையும் கழுத்துமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான் இந்த மாலையவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல. அப்ப மாறன் நினைக்கிறாரு, இன்னைக்கு வீரா கிட்ட அடி வாங்க போறது கன்ஃபார்ம் அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு, சரி நீங்க 2 பேரும் வந்துட்டு இந்த கடையில வேலை பார்க்கும் பொழுது எனக்கு அப்பவே தெரியும், நீ அந்த பொண்ணை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருந்த பாரு, அப்பவே எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் அந்த பொண்ணும் விரும்புறீங்க அப்படின்னு. சரிடா, எப்படா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டின, இவ்வளவு தைரியம் உனக்கு, தாலி ஏது அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, நான் எதுவும் பிளான் பண்ணி பண்ணல அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு, சரி அப்புறம் தாலி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, தாலி என் பாக்கெட்ல வச்சிருந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்றாரு, இந்த கல்யாணமே எதேச்சியா நடந்ததுன்னு சொல்ற, ஆனா தாலிய பாக்கெட்ல வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்க, இதை யாரடா நம்புவா, நீ வீராவோட கழுத்துல பிளான் பண்ணி தான் தாலி கட்டியிருக்கன்னு நல்லாவே தெரியுதே அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. ஆஹா இவரே கண்டுபிடிக்கிறாருன்னா அப்புறம் வீரா எப்படி நம்மளை நம்புவா அப்படின்னு. அப்ப வீரா நினைக்கிறாங்க, உன்னுடைய இந்த வண்டவாளத்தையே அவரே சொல்றாருன்னா நான் எப்படா உன்னைய நம்புவேன் அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு, சரி எங்க உன்னோட பொண்டாட்டி அப்படின்னு. அப்ப மாறன் நேரா வீராவை பார்க்க, அப்ப அவர் கேக்குறாரு, அந்த பொண்ணு பேர் என்னடா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, வீரா அப்படின்னு. உடனே அவரு நேரா வீரா அப்படின்னு கூப்பிட வீரா இங்கேருந்து திரும்பி பாக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இங்க வாமா அப்படின்னு. உடனே வீராவும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டோட, இங்க பாருமா, உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு என்னால வர முடியாம போச்சு, நான் உன் கல்யாணம்னு நினைச்சு வராம இருந்துட்டேன், கடைசியில பார்த்தா மாறனோட கல்யாணம், மாறன் எனக்கு என்னெல்லாம் உதவி பண்ணியிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் கல்யாணத்துக்கு நான் வராம இருந்துட்டேன்னு கண்ணு கஷ்டமா இருந்துச்சு, அதான் மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த மாலையை அவனோட கழுத்துல போடுமா அப்படின்னு சொன்னதோட வீரா முறைக்கிறாங்க. அப்ப மாறனும் முறைக்கிறாரு. அப்ப மாறன் கேக்குறாரு, ஏயா இதெல்லாம் அப்படின்னு. அவர் சொல்றாரு, நீ கழுத்துல மாலையை போடுப்பா அப்படின்னு. உடனே மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீராவோட கழுத்துல மாலையை போட, வீராவும் மாறனோட கழுத்துல மாலையை போடுறாங்க. அப்ப எல்லாருமே கை தட்டுறாங்க. அப்ப ராகவன் கை தட்ட போறாரு. அப்ப டக்குன்னு கார்த்தி முறைக்க, அப்ப ராகவன் கை தட்டாம அப்படியே நிக்கிறாரு. அங்க உள்ளவங்க எல்லாருமே கை தட்டி வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அப்ப அவரு நேரா வீராவுக்கும் மாறனுக்கும் கவர் கொடுக்குறாங்க. கவர்ல பணம் வச்சு கொடுக்குறாரு. வீரா கேக்குறாங்க, ஐயா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு. அவர் சொல்றாரு, இங்க பாருமா, இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தாம்மா, வாங்கிக்கம்மா அப்படின்னு. இது கேட்ட வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு நேரா வீரா வந்துட்டு மாறனை பார்த்து, ஒரு நிமிஷம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப அவர் வந்துட்டு நேரா மாறனை பார்த்து, சரி மாறா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாறன் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக போறாரு. அப்ப அந்த கடையில வேலை பார்க்குற பையன், அண்ணா அண்ணி கூப்பிட்டாங்க போனா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, கடையில உள்ள வேலையை தவிர பாக்கி எல்லா வேலையும் நீ கரெக்டா பாக்குறடா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்றாரு, அண்ணா போனா அப்படின்னு. மாறன் சொல்றாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேரா வீராட்ட போறாங்க. அப்ப மாறன் வந்துட்டு நேரா வீராட்ட போயிட்டு, சொல்லு வீரா அப்படின்னு சொல்ல, வீரா கேக்குறாங்க, அது எப்படிடா, பக்கத்தே எதிரி கடை, அவர் வந்துட்டு உன் கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரா, நீ இன்னும் எத்தனை பேர்கிட்டடா காசு கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இங்க பாரு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை, அவரு ஏதோ ஆசையோட வந்துட்டு என் கல்யாணத்தை பார்க்கணும்னு நம்ம 2 பேரையும் ஒன்னா நிக்க வச்சு பார்த்துட்டு போறாரு, இதை போய் நீ தப்பா நினைக்கிற, இங்க பாரு எனக்கும் அவருக்கு எந்த சம்மதமும் இல்லை, அவரு ஏதோ நட்பாசையில வந்து மாலையை போட்டு
வாழ்த்து சொல்லிட்டு போறாரு. இதுக்கும் நீ என் மேல பழி போடாத அப்படின்னு. வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ நல்லா பொய் சொல்றேன்னு மட்டும் நல்ல, நீ எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, தேவையில்லாம என் மேல பழி போடாதடி அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, நீ என்ன பண்ணாலுமே நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாறன் நினைக்கிறாரு, நல்ல வேலை, இவ என்னதான் என்னை திட்டுனாலும், நான் கோரப்பாயில படுத்தாலும் ஒரு நாள் அவளே என்னை ஹக் பண்ணிட்டு ஒரு நாள் தூங்க தான் போறா அப்படின்ட்டு மாறன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப மாறன் நினைக்கிறாரு, நல்ல வேலை, ஒருவேளை அரவிந்த் மட்டும் அந்த வீராவோட கழுத்துல தாலி கட்டி இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும், இதை விட இன்னும் அதிகமான தாடி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு. அப்ப வீரா இங்கேருந்து அதுவும் ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக, இதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, அது கண்டிப்பா நடக்காது, நீ கண்டிப்பா என் பேச்ச ஒரு நாள் கேட்ப அப்படின்ட்டு மாறன் சொல்லிக்கிட்டு நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி ஸ்ட்ரைட்டா அந்த கண்மணியையும் ராஜேஷோட அம்மாவையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுல இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் வராரு. ராமச்சந்திரன் வந்ததோட கண்மணி நேரா ராஜேஷோட அம்மா கிட்ட, அத்தை, மாமா வந்துட்டாரு, அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்ட அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் இங்கேருந்து வீட்டுக்குள்ள நேரா அவங்க 2 பேரும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராமச்சந்திரன் கேட்குறாரு, ஏம்மா என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்ல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராஜேஷோட அம்மா நேரா ராமச்சந்திரனை பார்த்து, ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கண்மணி சொல்றதுக்கு தயங்குறா அப்படின்னு. இது கேட்ட ராமச்சந்திரன் நேரா கண்மணியை பார்த்து, என்னம்மா கண்மணி, உனக்கு என்ன விஷயம் சொல்லணும்னாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, இதுல என்னம்மா தயக்கம் அப்படின்னு. இதை கேட்ட கண்மணி சொல்றாங்க, மாமா, அந்த மாறனை பத்தின விஷயத்த சொல்றதுக்கு தான் மாமா எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் சொல்றாரு, மாறனை பத்தி நீ என்னம்மா சொல்ல போற அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, அந்த மாறன் எப்படியோ வீரா வீட்டுக்கு முன்னாடி நின்னு பிடிவாதமா நின்னு வீராவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். வீராவும் மாறனும் இந்த வீட்டுல இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. மாறன் வீராவோட கழுத்துல கட்டாய தாலி கட்டிட்டான். இதை வெளியில எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, மாறன் வீராவோட கழுத்துல கட்டாய தாலி கட்டியும் இன்னும் அவனை வீட்டுல அனுமதிச்சு வச்சிருக்காங்க. இது மாதிரி அக்காவே தங்கச்சியோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப மோசமா, இதை விட மோசமாவே பேசுறாங்க. எதையுமே என்னால காதலே வாங்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. வீரா ரொம்ப பாவம், இந்த வீட்டுல நாங்க 2 பேரும் இருந்தோம், அவ முகத்துல என்னால முழிக்க முடியல, அவ என்கிட்ட பேசுறதும் இல்ல, நானும் அவகிட்டையும் பேசுறதும் இல்ல, நாங்க 2 பேருமே எதிரி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கோம், வீரா ரொம்ப பாவம் மாமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருமா, நீ சொல்றதும் நியாயம்தான், நீ சொல்ற மாதிரி நான் இப்ப வீராவை இங்கேருந்து அனுப்புனேன்னு வச்சுக்க அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, வீரா ரொம்ப திறமையானவ, அவ எங்க போனாலும் பொழைச்சுப்பா மாமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு, வீராவை இந்த இடத்துல இருந்து அனுப்புனா கண்டிப்பா மாறனும் பின்னாடியே போவான். மாறன் எப்படிப்பட்ட குடிகாரன்னு உனக்கு தெரியும், மாறன் என்னைக்காவது குடிச்சிட்டு போயிட்டு வீராவை ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் நான் என்ன பண்றது, வீராவோட பாதுகாப்புக்காக மட்டும்தான் வீராவை இந்த வீட்டுல வச்சிருக்கேன், நீ என்ன சொன்னாலும் சரி வீராவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன், நான் வீராவை இந்த வீட்டை விட்டு அனுப்புனா வீராவோட உயிருக்கு எந்தவித பொறுப்பும் கிடையாது, கண்டிப்பா அந்த மாறன் வீராவை ஏதாவது பண்ணிடுவான் குடிச்சிட்டு ஏற்கனவே அவனால 2 உயிர் போயிட்டுன்னு உங்களுக்கு தெரியும்ல, மறுபடியும் அவனால யாரும் பாதிக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா. இங்க பாரு, நீ என்னை என்ன நினைச்சாலும் சரி, வீரா இங்க இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு பாதுகாப்பு, அவ இந்த வீட்டை விட்டு போனா அவளுக்கு பாதுகாப்பே கிடையாது, அதனால நீ என்ன சொன்னாலும் சரிம்மா, ஆனா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், வீரா இந்த வீட்டுல தாம்மா இருப்பா, இதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அந்த இடத்துல இருந்து போறாரு. இது கேட்டதோட கண்மணிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது, என்னடா இது, இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு. அப்ப ராஜேஷோட அம்மா நேரா கண்மணியை பார்த்து, கண்மணி, என்ன கண்மணி இது, இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு, வீரா இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒரு திட்டத்தை எதுவுமே செயல்படுத்த முடியாது அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி வீரவை இந்த வீட்டுல இருந்து அனுப்பிதான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஷோட அம்மாவும், ஆமா, எப்படியாவது வீரவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அப்பதான் இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கலாம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு தடையா அந்த வீரா நிப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா சீனை செட் பண்ணி கடையை காமிக்கிறாங்க. கடையில
ஈவினிங் ஆயிருது. ஈவினிங் ஆனதோட மாறன் நினைக்கிறாரு, சாயந்தரம் ஆகிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். காலையில அவ என் கூட ஒன்னா வந்தா, ஆனா இடையில நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா அவ நம்ம கூட வரமாட்டான்னு நல்லாவே தெரியும். சரி நம்மளே கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு மாறன் நைஸா நடக்கிறாரு. அப்ப வீரா வந்துட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, என்னங்க என்னங்க என்னை விட்டுட்டு போறீங்களா, திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னா அப்படின்னு மாறன் சொல்றாரு. இல்ல வீரா, நீ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தியா, அதான் வெளியில வெயிட் பண்ணலாம்ட்டு இருந்தேன் அப்படின்னு. வீரா சொல்றாங்க, என்னங்க இது, என்னை விட்டுட்டு போகலான்னு பாக்குறீங்க, உங்க கூட தானே வரலாம்னு இருக்கேன், எங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் வந்து கேக்குறாரு, என்ன இது ஒரே மரியாதையா இருக்கு அப்படின்னு கடையில வேலை பார்க்குற பையன் வந்து கேட்குறான். அப்ப வீரா சொல்றாங்க, என் புருஷனுக்கு நான் மரியாதை கொடுக்காம வேற யாரு கொடுக்கறது அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, டேய் போடாங்கிட்டு ஏன்டா நீ வேற அப்படின்னு. அப்ப வீரா வந்துட்டு நேரா மாறனை பார்த்து, என்னங்க அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போகலாமாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, கோயிலுக்கா, கோயிலுக்கு எதுக்குமா அப்படின்னு. அப்ப பக்கத்துல இருக்க பொண்ணு சொல்றாங்க, என்னன்னா இது கூட தெரியலையா, அன்னைக்கு உங்க கையால தலையில பூ வைக்கணும்னு ஆசை, அதனாலதான் உங்களை கோயிலுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் நினைக்கிறாரு, இதெல்லாம் உண்மையா பொய்யா, அவ வெளியில நடிச்சுக்கிட்டு இருக்காடி, இது தெரியாம நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, என்னங்க வாங்க போகலாம் அப்படின்னு. இது கேட்ட மாறனும், சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பையன்கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அந்த பையனும் பாய்னா என்ஜாய் அப்படின்னு சொல்ல, மாறனும் வீராவும் வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு அந்த செக்யூரிட்டிக்கு பாய் அப்படின்னு சொல்ல, அவரும் பாய்ன்னு சொல்றாரு. அப்ப மாறன் வெளியில வந்துட்டு, என்ன எப்படி நீ என் கூட பைக்ல வரமாட்ட, வீட்டுக்குள்ள நடிச்சேன்னு தான் தெரியும், சரி ஆட்டோவை கூப்பிடவா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ஏன் இந்த பைக்கு நான் ஏறனா போகாதா அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இல்ல வழக்கமா நீ என் பைக்ல வரணும்னு ஆசைப்பட மாட்டியே, அதான் கேட்டேன் ஆட்டோ பிடிக்கவான்னு. வீரா சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க போகலாம் அப்படின்னு. இதை கேட்ட மாறனும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு. பைக்கை ஸ்டார்ட் பண்ணதோட வீரா ஏறி உட்காடுறாங்க தோல்ல கை போட்டுக்கிட்டு. அப்ப மாறன் நினைக்கிறாரு, இவ உண்மையாவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு. அப்ப பைக்ல ஏறி உட்கார்ந்ததோட பைக் ஸ்டார்ட் ஆகி போகுது. அப்ப வீரா கேக்குறாங்க, இங்க பாரு, தேவையில்லாம கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்ல, கொஞ்ச தூரம் போனதோட வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப வீரா கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நீ வண்டியை ஸ்டாப் பண்ற அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இல்ல வீரா, பக்கத்துல ஒரு முக்கியமான வேலையா போக வேண்டியது இருக்கு, நீ அப்படியே போயிடுறிய ஆட்டோல அப்படின்னு. வீரா கேக்குறாங்க, இங்க பாரு, வரும்போது ரெண்டு பேரும் ஒன்னா தானே வந்தோம், அதனால ஒன்னாதான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, இல்ல ஒரு சின்ன வேலை, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறானே அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், ரெண்டு பேரும் ஒன்னா தானே வீட்டை விட்டு வெளியில வந்தோம், ஒன்னாதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்துட்டு நேரா மாறனோட வயிற்றுல கை போட, இதை பார்த்துட்டு மாறன் வந்துட்டு சிரிக்கிறாரு. அப்ப வீரா கேக்குறாங்க, இப்ப எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இல்ல வீரா, எனக்கு இதெல்லாம் புதுசு அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றதை கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நீ எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு. அப்ப மாறன் நினைக்கிறாரு, இதெல்லாம் அவ எனக்கு முன்னே தான் பண்றா, இருந்தாலும் நமக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நேரா வீட்டுக்கு கொண்டு போறாரு. வீட்டுல என்ன நடக்குதுன்னா, அந்த ராஜேஷோட அம்மாவும் கண்மணியும் இருக்காங்க. கண்மணி வந்துட்டு நேரா கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜேஷோட அம்மா ஹால்ல நின்றுகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வீராவோட அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததோட ராஜேஷோட அம்மா நேரா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கண்மணியை பார்த்து, கண்மணி, அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல, கண்மணி அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப நம்ம வீராவோட அம்மா வந்துட்டு நேரா கண்மணி கிட்ட, கண்மணி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, கண்மணி நேரா அவங்கள பார்த்து, என்னம்மா, உன் சின்ன மகளும் மருமகனும் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு வந்தியா, உன் மக எப்படி வாழ்றான்னு பாக்குறதுக்கு வந்தியா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்க கேக்குறாங்க, ஏண்டி இப்படி பேசுற அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, அப்புறம் இப்படி பேசாம எப்படி பேசுறது, அவன் கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன், என்ன நடந்தாலும் வீரா இங்க வரக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லிட்டு வந்தானா இல்லையா, அதை விட்டுட்டு நீ அவளை வாழ்றதுக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டுல உட்காந்துருக்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம வீராவோட அம்மா கேக்குறாங்க, ஏண்டி இப்படி பேசுற அப்படின்னு. இவங்க
பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே மாறனும் வீராவும் பைக்கில் வந்து இறங்குறாங்க. வீரா வந்துட்டு மாறன் கூட சேர்ந்து வரதை பார்த்துட்டு நேராக அந்த வீராவோட அம்மா அந்த கண்மணி கிட்ட நீ தாண்டி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழலை அப்படின்னு. ஆனால் அவங்க 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. அவங்கள போய் எதுக்காக பிரிக்கணும்னு சொல்கிறேன். இங்கே பாரு, நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா கண்மணி, அவங்கள சேர்ந்து வாழ விடு அப்படின்னு. அப்போ நம்ம வீரா வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்ததோட என்னங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டு வரவேற்கிறாங்க. அம்மா வாமா, எப்பம்மா வந்த அப்படின்னு. அப்போ கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, இப்போதாம்மா வந்தேன், உன்னை விருந்துக்கு கூப்பிடலாம்னு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சொல்கிறாங்க, அப்படியம்மா சூப்பர் அப்படின்னு. அப்போ பிருந்தா வந்துட்டு நேராக மாறன் கிட்ட, மாமா இப்படி எப்படியே பேசி அக்காவை மைக்கி கூட்டிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு கறி விருந்து போடுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி அதிர்ச்சியாகி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, ஆமாக்கா, நான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கண்மணி வீராவையும் மாமாவையும் விருந்துக்கு கூப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இதுக்கு கண்டிப்பாக நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த வீட்டில் ராகவனும் ஒத்துக்க மாட்டாரு, மாமாவும் ஒத்துக்க மாட்டாரு. நான் சொல்கிறத எல்லாருமே கேட்பாங்க. இந்த விருந்துக்கு கண்டிப்பாக வீரா வரமாட்டா. நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக இந்த விருந்து நடக்காது அப்படின்னு. அதுக்கு கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, எதுவாக இருந்தாலும் சம்மந்தி வரட்டும், அவர் வந்ததோட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் வராரு. ராமச்சந்திரன் வந்ததோட அவர் வாங்கம்மா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்ல அவங்க சொல்கிறாங்க, அண்ணா இப்போ தானே வந்தோம் அப்படின்னு. ராமச்சந்திரன் கேட்குறாரு, சொல்லுங்கம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, விருந்துக்கு கூப்பிடலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு. ராமச்சந்திரன் சொல்கிறாரு, அதான் கண்மணிக்கு ராகவனுக்கும் ஏற்கனவே விருந்து வச்சாச்சே அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை வீராவுக்கும் மாறனுக்கும் விருந்து வைக்கிறதுக்காக தான் கூப்பிட்டோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, இது என்னம்மா இது, இந்த வீட்டில் ராகவன், கார்த்தி, கண்மணி இவங்களோட பொறுப்பு மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு, மற்றவங்களோட பொறுப்பெல்லாம் எனக்கு தெரியாது. ஏற்கனவே வீராவோட வாழ்க்கை இப்படி ஆகிட்டேன்னு நான் கவலைப்பட்டு போயிருக்கேன். நீ இந்த குடிகாரனுக்கு போயிட்டு வீரா வாக்கப்பட்டு இருக்காளேன்ட்டு நான் ரொம்ப கவலையாக இருக்கேன். இதில் விருந்துக்கு வேற நான் எப்படி அனுப்ப முடியும்? இங்கே பாருங்க, இங்கே என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது, நீங்கள் விருந்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அப்படின்னு பார்த்து பிருந்தா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் தான் வந்துட்டு மாறன் மாமாவை தப்பாக சொல்கிறீங்க. ஆரா, மாறன் மாமா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க, இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இங்கே பாரு பிருந்தா, அப்படி என்ன அவன் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டான் அப்படின்னு. அப்போ கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, குணத்தில் மாறன் ரொம்ப நல்லவர், அவர் எப்படிப்பட்ட நல்ல வேலைகளை பண்ணியிருக்காரு அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். வீராவுக்கு பொருத்தமானவர் தான் இந்த மாறன். வீரா சொன்னதுலேருந்து தான் மாறன் இப்போ குடிக்கிறது இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்துட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாரு, அப்படி மாறன் எந்த விதத்தில் நல்லது பண்ணிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு பிருந்தா சொல்ல வர, அப்போ மாறன் வந்துட்டு பிருந்தாவை தடுக்கிறாங்க, அமைதியா இரு அப்படின்னு. அப்ப இது வந்துட்டு நம்ம வீரா பாக்குறாங்க, எதுக்காக இந்த மாறன் தடுக்கிறாரு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம வீரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாறன் வந்துட்டு நேரா பிருந்தாவை தடுக்க, அப்ப பிருந்தா சொல்றாங்க, ஒன்றும் இல்லை, மாறன் மாமா எல்லாருக்கிட்டையும் பாசமா இருக்காருல்ல, அதை வச்சுதான் சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் சொல்றாரு, அப்படி பாச வைக்கிறேன் அப்படின்னு தான் வீராவோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான் இந்த மாறன் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் சிட்டுறாரு. ரொம்பவே சூப்பராங்க இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.